வெல்கம் டு பார்ட் 2 த ஃபார்ம். அடுத்த சீனை பார்த்தா அந்த பொண்ணு அந்த கூண்டுக்குள்ளே இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் அந்த முகமூடி போட்ட ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு மிருகத்தை அடக்கிற மாதிரி அந்த கூண்டு மேலே வடியை வச்சு அடித்து அந்த பொண்ணை பயன்படுத்துகிறா. அவனும் கோவப்பட்டு திரும்பி போயிடுறா. அவன் திரும்பி போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படியாச்சும் இந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுறா. வெளியே கிடக்கிற ஒரு கல் அவள் கண்ணில் தெரியுது. அந்த கல்லை எப்படியாச்சும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. இன்னும் 2 பேர் அந்த வழியாக நடந்து வராங்க. அவங்க கையில் கேஸ் சிலிண்டர் மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது. அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்து அந்த பூட்டை உடைக்க முடிஞ்சா தப்பிச்சிடலான்னு அவன் நினைக்கிறா. ஆனால் அந்த சின்ன கல்லால் அவளால் அந்த பூட்டை உடைக்க முடியல. பக்கத்தில் வந்தவன் மாடு மாதிரி முகமூடி ஒன்று போட்டிருக்கான். தன் கையில் இருக்கிற அந்த சிலிண்டரை ஓப்பன் பண்ணி அவன் ஏதோ ஒரு தண்ணி மாதிரியான ஒரு திராவகத்தை அந்த பொண்ணு மேலே ஊற்றுறான். அப்படியே அடுத்த சீன் கட் பண்ணால் 2 கால் தெரியுது. அதை யாரோ கட்டி போட்டிருக்காங்க. அது மாதிரி கையையும் யாரோ கட்டி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணை ஒரு கட்டில் மேலே உட்கார வச்சு கையையும் காலையும் கட்டி போட்டிருக்கிறது நமக்கு தெரியுது. அந்த பொண்ணும் மயக்கத்தில் இருக்கா. அப்படியே அந்த பொண்ணு பாதி மயக்கத்திலிருந்து ஏந்திரிக்கிறா. பார்த்தா காலில் விரிச்சா மாதிரி ஏதோ ஒரு கம்பியை வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. கையையும் லாக் பண்ணதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறா. திடீர்னு அப்போ அங்கே ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த டோர் வழியாக ஒரு உருவம் உள்ளே வருது. இந்த பொண்ணு அதை பார்த்து பயந்து மறுபடியும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. ஆனால் லாக்கெல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால அவளால் தப்பிக்க முடியாது. அந்த உருவத்தை பார்த்தா ஒரு பெண் மாதிரி தெரியுது. அதுவும் ஒரு கழுதை மாதிரி முகமூடியை போட்டிருக்கு. முகமூடி போட்ட அந்த உருவம் அந்த பொண்ணோட பக்கத்தில் வந்து அவள் காலை விரித்து பிடிக்கிறா. அவள் கையில் இன்ஜெக்ஷன் போடுற சிரிஞ்சு மாதிரி பெருசாக ஏதோ ஒரு கருவி தெரியுது. அதை இந்த பொண்ணோட உறுப்புக்குள்ளே ரொம்ப வலுவாக செலுத்துகிறான். இந்த பொண்ணும் வலியில் ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறான். இன்ஜெக்ஷன் பண்ண மாதிரி என்னமோ பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்பி போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் டோர் ஓப்பன் ஆகுது. வேறு 2 உருவங்கள் அந்த ரூமுக்குள்ளே வர்றாங்க. அந்த பொண்ணை அந்த காலில் போட்டிருந்த லாக்கு எல்லாத்தையும் அவங்க எடுத்து விட்றாங்க. கையில் கட்டினது எல்லாத்தையும் கழட்டி விட்டு அந்த பொண்ணை வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணை தூக்கி வெளியே கொண்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த பொண்ணை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுறான். அப்படியே ஒரு ட்ராலி மேலே வச்சு அந்த கூண்டை அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே அங்கே நிறைய ஆளுங்கள் இருக்கிறதாவும் ஆனால் அவங்க எல்லாமே இந்த மாதிரி வித்தியாசமாக முகமூடி போட்டிருக்கிறதாவும் அந்த பொண்ணுக்கு தெரியுது. கொஞ்சம் தூரம் கொண்டு போனதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் அடைச்சி போடுற மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே வைக்கப்புல்லெல்லாம் நிறைஞ்ச ஒரு ரூமுக்குள்ளே அந்த பொண்ணை அவங்க தள்ளி விட்டுறாங்க. வெளியே இருந்து டோரையும் லாக் பண்ணிடுறாங்க. ஏந்திரிச்சு அந்த பொண்ணு ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறா. தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு தேடுறா. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் வரைக்கும் யாரையுமே காணோம். தப்பிக்கிறதுக்கும் ஒரு வழியும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவள் ரொம்பவே சோகமாயிடுறா. அடுத்த சீனில் ஒரு பெரிய ஹால் மாதிரியான இடத்த காட்டுறாங்க. அங்கே நிறையா சின்ன சின்ன கூண்டுக்குள்ளே நிறையா மனிதர்களை அடைச்சி வச்சுருக்காங்க. ஒட்டு துணி கூட இல்லாமல் அந்த மனிதர்கள் ஏதோ ஒரு மிருகம் மாதிரி அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்த அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் இங்கே ஒரு கூண்டுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்கிறான். அவனுக்கும் என்ன நடக்குது தன்னை சுற்றி அப்படின்றது ஒன்றுமே புரியலை. அப்போ தான் அந்த இடத்துக்கு முகமூடி போட்ட 3 பேர் வர்றாங்க. அதை பார்த்த உடனே அவனும் பயந்துக்கிறான். அங்கே இருக்கிற ஒரு கூண்டு பக்கத்தில் அவங்க போய் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற ஆளை கொரட்டி மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சு அவன் கழுத்தை லாக் பண்ணி மண்டையை மேலே தூக்குறாங்க. மண்டையை மேலே தூக்குன உடனே பக்கத்தில் இருக்கிறவன்
பெரிய ஒரு சுத்தியலால் அவன் மண்டையிலே அடித்து அவனை கொன்னுடுறான். அதே மாதிரி நடந்து அவங்க அடுத்து இன்னொரு கூண்டு பக்கமும் போகிறாங்க. அதே மாதிரி அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற ஆளையும் கொன்னுடுறாங்க. அதை பார்த்து பயந்த நம்ம பாய் ஃப்ரெண்டு எப்படியாச்சும் தப்பிக்கணுன்ட்டு பார்க்குறான். ஆனால் அவங்க அடுத்ததாக திரும்பி நேராக அவன் பக்கம் வந்துட்டாங்க. மற்ற 2 பேரையும் கொன்ன மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டையும் தலையில் அடித்து அவங்க கொன்னுடுறாங்க. அப்புறமா செத்து போனவங்க பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ராலியில் போட்டு இழுத்துக்கிட்டு எங்கேயோ கொண்டு போகிறாங்க. அவங்க அதை எங்கே கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தா, அந்த பாடியெல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நிறையா மிஷினரிஸும் எல்லாமே இருக்குது. அதில் எல்லாமே ரொம்ப ரத்தக்கார படிஞ்சிருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு தெரியும், அங்கே ஏகப்பட்ட ஆளுங்களை இதுக்கு முன்னாடி கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதே தான் வேலை. அங்கேருந்து கை காலெலாம் தனித்தனியாக கட் பண்ணி ஒரு மனுஷன் அதை ஒரு பையில் போட்டு வேறொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறமா பார்த்தா அந்த லாட்ஜில் நம்ம பார்த்த அந்த ஆள் இவங்களை பார்க்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதிலிருந்தே தெரியுது அந்த லாட்ஜில் இருந்த ஆளும் இவங்களோட ஆள் தான்ட்டு. இது எல்லாமே பிளான் பண்ணி இவங்க பண்ணுற வேலை தான். முகமூடிக்காரனோட பேசினதுக்கப்புறம் அந்த ஆள் நேராக நடந்து கிச்சனுக்குள்ளே வரான். வந்ததுக்கப்புறம் ரொம்ப கோவமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். சொன்ன டைமுக்குள்ளே சொன்ன அளவுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரையுமே ரொம்ப கோவமாக கத்தி மிரட்டிக்கிட்டு போகிறாரு. இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்களும் அந்த கேங்கில் உள்ள எல்லாருமே மனுஷக்கறியை தான் வெட்டி சமைச்சு சாப்பிட்றாங்க. நைட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷலாக பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா நிறையா பெண்களை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி மாட்டுக்கு எப்படி பால் எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கருவியை அவங்க மார்பில் பொருத்தியிருக்காங்க. அதை வச்சு அவங்க மார்பிலிருந்து பால் எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதில் ஒரு பெண்ணோட குழந்த ரொம்பவே அழுதுட்ருக்கு. இதை கேட்டு கோபமான அந்த முகமூடிக்காரர் நேராக எழுந்திரிச்சு போய் அந்த பெண் கையில் இருக்கிற அந்த குழந்தைய வாங்கி நேராக கொண்டு போய் அதோட எடையை பார்க்குறான். ஆனால் அந்த எடை தங்களுக்கு போதுமான அளவில் இல்லைன்ற உடனே ரொம்பவுமே கோபமாயிடுறான். அந்த கோபத்தில் அந்த குழந்தைய தரையிலே அடித்து கொலை பண்ணி ஒரு வேஸ்ட் பின்னுக்குள்ளே போட்டுடுறான். அப்புறமா பார்த்தா 2 பேர் வந்து இந்த கூண்டுக்குள்ளே கிடக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. அது எப்படின்னா, பன்னிக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிற மாதிரி கீழே ஒரு ட்ரே வச்சு ஃபுட் வேஸ்ட் மாதிரி இருக்கிற ஒன்றை அதில் கொட்டி விடுறாங்க. அப்புறமா பார்த்தா அந்த பொண்ணை முதல்ல பூட்டி வச்சுருந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு 3 பேர் போகிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தா அந்த பால் எடுக்கிற கருவி அவளோட மார்பில் பொருத்தியிருந்தாங்க. அதை கழட்டி இதுக்கு மேலே இவன் நமக்கு பிரயோஜனப்பட மாட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பக்கத்து ரூமில் இருந்த நம்ம கேர்ள் ஃப்ரெண்டும் எட்டி பார்க்குறா என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஆனால் அவன் கண்ட காட்சி ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு. ஆட்டு ரத்தத்தை பிடிக்கிற மாதிரி அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட வயத்தை கிழித்து குடல் மாதிரியான மற்ற உறுப்புகள் எல்லாமே அந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டுடுறான். இதையெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கே உட்காந்துடுறா. இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை, நம்மளும் ஒரு நாள் இப்படியே தான் சாவ போகிறோம், இங்கேயே தான் கிடந்து சாவ போகிறோம் அப்படின்ற கஷ்டத்தில் உட்காந்து அழுகிறா. திடீர்னு கதவுக்கு வெளியிருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. இவளும் ரொம்பவே பயந்து போயிடுறா. ஆனால் கதவு திறந்ததுக்கப்புறம் அது அவளோட பாய் ஃப்ரெண்ட். மண்டையில் அடித்ததுக்கப்புறமும் சாகாமல் அவன் எப்படியோ அங்கேருந்து அவங்க கண்ணிலேருந்து தப்பிச்சு இவளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கா. அப்படியே அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக அவங்க வெளியே போகிறாங்க.